ஹலோ வியூவர்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போது நம்ம ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணோன்னா 4 விஷயம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதில் நான் முதல் விஷயம் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னு சொல்லுவேன். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கம்பெனிக்கிட்ட ஹோல்டிங் இருக்கணும். இல்லைனா அந்த ஸ்டாக் கண்டிப்பாக விழறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் கில்டன் டெக் ரீசெண்டாக விழுந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. 88 ரூபா ஹைக்கு போயிட்டு சடனாக 52 ருபீஸ் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று அவங்க ஸ்டேக்கை ரிலீஸ் பண்ணனால அந்த கம்பெனி ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெப் வேல்யூ. ஒரு கம்பெனியில் டெப் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டேமேஜ் ஆன ஷிப்பில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எப்போ வேணாலும் கவுத்து விட்டுறலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் டிஎல்எஃப் கம்பெனி சொல்கிறேன். 2008 அது டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8000 crores இருந்துச்சு. அந்த ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோன்னா 2575 crores தான் அவங்க டேர்ன் ஓவர் காட்டியிருக்காங்க 2008. அதனாலேயே என்ன ஆச்சுன்னா டெப் டு ப்ராஃபிட் ரேஷியோ அவங்களுக்கு அதிகமாகி அந்த கம்பெனி 1000 rupeesலேருந்து 200க்கு 2000 லெவலில் ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அனலிஸ்ட் ஃபர்தராக என்ன சொன்னாங்கன்னா அது ஒன்றுமோ ஃபாலோ ஆகும். அதே மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. தேர்டு, கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். ஒரு கம்பெனியில் ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்க முடியும். அதே நிமிஷம் பிஸ்னஸையும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். அவங்களால அவங்க செக்டாரில் மற்ற கம்பெனிஸை அக்வயர் பண்ணி சேல்ஸையோ ப்ராஃபிட்டையோ அதிகப்படுத்தி காட்ட முடியும். இதை இம்பேக்டாக வச்சு கூட ஸ்டாக் வேல்யூ ஏறுங்க. ஃபோர்த் ஒன், பிராண்ட் வேல்யூங்க. பிராண்ட் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நம்ம பார்த்துருப்போம். லைக் குட் நைட், ஹிட், சிந்தால் சோப், ஃபெவிஸ்டிக், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 15-10 இயர்ஸாக. அதே மாதிரி பேஜ் இண்டஸ்ட்ரினா ஜாக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அண்டர்வேர் யூஸ் பண்ணுறது. இப்போ நார்மலாக ஒரு அண்டர்வேர் இருக்குது, ஒரு ஜாக்கி இருக்குது. நம்ம ஒரு 10 rupees இல்லை 20 rupeesக்கு பார்க்க மாட்டோம். ஏன்னா பிராண்டுக்காக நம்ம அதை வாங்குவோம். அதனால் அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பிராண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம பீப்புள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட சேல்ஸ் ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக ஏறுங்க. ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா இந்த 4 மேஜர் ஃபேக்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பை, டேக் கேர்.